உங்க லைஃப்ல மறக்க முடியாத படம்னா இது வரைக்கும் பண்ணதில்ல எந்த படம் சொல்லுவீங்க, ஏன்? மறக்க முடியாத படமேங்கிறதே இல்லையே. எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தானே சொல்றேன். இன்னைக்கு கேட்டா ஹராம் தான் நான் சொல்றேன். அது ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகல. அது தயாராகிட்டு இருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எங்க கூட்டணிக்கே ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. எப்படி வந்துட்டு இருக்கு, எப்படி ஆடியன்ஸ் சொல்றாங்கிறது இருக்கு. அதுதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதான் போயிட்டு இருக்கோம். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குட் ஃபிலிம்ஸ், பேட் ஃபிலிம்ஸ் சொன்னார். சார், இளையராஜா சாருக்கு உங்களுக்கு உண்டான நட்பு பொதுவா உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான், இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது, அவர் அன்னைக்கிளிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றி படங்கள் பின்னாடி அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடியுது இல்லையா, நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும்? அவர் எக்ஸ்ட்ரானரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார். அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ரானரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்களாகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ரானரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால அவர் வந்து பொக்கிஷம், நமக்கு ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீ ரெக்கார்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி, 2 to 9ங்கிறது எவ்ரிடே. பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலை போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டுடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறது தான் டெஃபினட். மழை வந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அவர் வரவே இல்லை இன்னைக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃப்பும் அவரோட இசையிலே அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது. என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்குது. அதை நாங்கள் விடுதலை பாட்டிலே பார்க்கலாம். எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நமக்கு எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆக்சுவலாக பாடலாம், புகழலாம், அவ்வளோதான். சார், ஹராவோட ஆடியோ லான்ச்சில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன். அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டைரக்டரோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜாவும் எம்எஸ்வி சேர்ந்த விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த் பியாரிலால், கேவி மகாதேவன், சங்கர் கணேஷ், அந்த வரிசையில் இப்போ ஹரா படத்தில் ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசாக ஹிட் ஆகி பெருசாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு அந்த மகளேன்ற ஒரு பாட்டு ஒரு ஹார்ட்ஃபுல் சோல்ஃபுல் சாங், ரொம்ப பெயினான சாங் அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்றாங்கன்ற போது இந்த ஜேர்னியை ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ மியூசிக் டைரக்டர்ஸ், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ ஆம் பிளெஸ்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லணும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லணும், இசையமைப்பாளருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்றது, இப்போ லக்ஷ்மிகாந்த் பேரலால் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே, பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜா சார் தான் சொல்கிறது, அதுதான் எல்லாமே அந்த படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம் லக்ஷ்மிகாந்த் பேரலால், ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். அது இறைவனுக்கு நன்றி சொல்கிறது தவிர வேறு என்ன இருக்குது நமக்கு? அந்த டைரக்டரு கதை, திரைக்கதை, அது வந்து ஆர் செல்வராஜ் ஆகட்டும், வல்லபன் ஆகட்டும், உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மியூசிக் பண்ணுறதாகட்டும், கலைமணி சார் ஆகட்டும், நிறைய கதாசிரியர் ஆகட்டும், டைரக்டர் பண்ணுறது, அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கப்புறம், வரிகள் எழுதுனதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது, அதை நினைச்ச மாதிரியே மக்கள்கிட்ட, ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளரும், எல்லா டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். சார், இப்போ இன்னைக்கு
காலகட்டத்துல படங்களுக்கு லுக் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் லுக் பண்றது இருக்கு. நீங்க அந்த பீரியட்லயே பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அது பரபரப்பா பேசப்பட்டது. அதோட ஃபிளாஷ்பேக். இல்லை அந்த 2 கெட்டப்பு, அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது. அது இளையராஜா சார் மியூசிக்கு. பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஒரு ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு. அந்த நதியா மொய்து அவர்கள் என்னோட சக நடிகையாக நடித்தாங்க. அதுதான் அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு, அடுத்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவர் இன்னோசென்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னும் போது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டைரக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணோம். அது கடவுள் அனுகிரகத்தில் எல்லாருக்கும் பிடிச்சது. எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது? ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லை. நம்ம எல்லா படமும் ஒரு கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை. எல்லாமே ஓடிட்டுருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கில்லாதல நானும் சுஹாசினி அவர்கள் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. பருவமே அந்த சாங் இப்போ சூப்பர் ஹிட் இளையராஜா சார் அகைன் கொடுத்துருக்கிறது. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு பண்ணது. ஏதோ ஷூட்டிங் போவோம். எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பெங்களூரில் நைட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங் முடியும் போது ஆல்மோஸ்ட் அபவுட் 1:30-2 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ளே ரூமுக்கு போய் மறுபடியும் வர முடியாது கப்பன் பார்க்குன்னு சொல்லி நேராக வி வென்ட் டு த கப்பன் பார்க். வி ஸ்டேட் இன் அவர் கார்ஸ். அங்கங்கே கார்லேயே உட்காந்துருந்து அந்த சின்ன ஏர்லி மார்னிங் அந்த பேர்ட் சவுண்டோட வரும்போது டோட்டலாக கேமராமேன் சார் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், ஸ்டில் ரவி ஆகட்டும், டோட்டல் யூனிட்டே ஓடிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு என்ஜாய் தான். அது வந்து நம்ம படத்தில் நாங்கள் 2 பேர் தான் தெரியும். பட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் தேவர் பிகாஸ் அந்த அந்த டுவெலைட் அந்த ஃபியூ மினிட்ஸில் அந்த லைட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் டீமே ஒரு தேவர் ரன்னிங் ஃபார் தட் ஜாகிங் சாங். ஸோ இஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஸ்ட்ரகிளிங் எல்லாம் இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்பப்படுது. எல்லா லாங்குவேஜ்லையுமே ஓடிட்டு இருக்கு. இது ஒரு நீங்க ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேற. ஸோ அதனால அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதான் டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இப்போ கொரியன் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்ன்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கிஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில், அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்குகிறது. அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம். நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see those films. சார், வரதராஜ முதலியார் சாரை நீங்கள் சந்திச்சதாகவும் அவங்க குடும்பத்தினர் வந்து உங்களோட ஃபேன்ஸ் வந்து ஃபேன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பதிவு இருக்கு. இதை அந்த மூமெண்ட்ஸ் அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தான். நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போது லேண்ட்லைனில் ஃபோன் வந்தது வீட்டுக்கு. மோகன் சார் இருக்கிறாரான்னு கேட்டாங்க. யாருங்க? ஆமாம் நான் தான் பேசுகிறேன்னு சொன்னதும், ஸோ நான் வரதராஜ் முதலியார் பேசுகிறேன். அப்படியே ஷாக். ஏன்னா அப்போ தான் அவரை பற்றியெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு நல்ல விஷயம். இதை வந்து நாயகன் முன்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்து நான் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசைப்பட்றேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்ன இது எப்படி நம்ம ஷூட்டிங்கில் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் சொல்லி யாராவது பேசுகிறாங்களாங்கிற அளவுக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் நானே வரேன் சார், நான் என்ன இல்லை பரவாயில்ல நாங்கள் வரோம் அப்படின்னு. இல்லை நான் வரேன்னு சொன்னேன். அப்போ மந்தவள்ளி சிங்கப்பூர் பங்களான்னு ஒரு ஷூட்டிங் ஹவுஸ் இருக்கும். அங்கே ரெகுலராக ஒரு நாளைக்கு 2-3 படம் அங்கே ஷூட்டிங் நடத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை காலங்கள். அப்போது நான் வந்து போயிட்டு வரேன்னு சொல்லி நானே வரேன்னு சொல்லி அவர் வீட்டுக்கு சாந்தம் கிட்ட ஒரு வீடு, அப்போ அங்கே போய் அவரை பார்த்தேன். அப்போ தான் அவர் பாம்பேலேருந்து இங்கே வந்து இருந்திருந்த டைம். எவ்வளோ பெரிய விஷயம். அவர் நல்லா ஒரு வேட்டியும் நல்லா ஹாஃப் பனியன் கட்டி அப்படியே இருப்பார். பக்கா ஒரு நல்லா அப்படி பட்டையோடு அப்படி உட்காந்துருந்தார். போனது ரொம்ப ஹாப்பியாக. உங்கள் ஃபேமிலியெல்லாம் சொல்லி என்னென்னா என்னோடய ஃபேன்ஸ் என்னோடய பாடல்கள் என்னோடய படங்கள் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கோம், உங்களை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ தான் அந்த மும்பைலேருந்து அவர் இங்கே வந்து தங்கிட்டு இருந்தார் நேரம். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வயசுலேயே அவர் கேஷுவலாக பேசும்போது என்னால் அவர் அவ்வளோ ஃபிட்டாக இருந்தார். ஏன்னா பாருங்கன்னு அப்படியே பஸ்கி எடுத்தார். சார் நீ என்ன சார் ஐயோன்ற? நான் இல்லை தம்பி, இப்படி இருந்தால் தான் நீங்களும் இருக்க முடியும், நீங்களும் நல்லா இருக்க முடியும், நீங்கள் அப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, அது இதெல்லாம் சொல்லி நம்ம எந்த டென்ஷனில் இருந்தாலும் பாம்பேல உங்கள் விஹெச்எஸ் போட்டு பார்ப்போம், ஹாப்பியாக பார்ப்போம், உங்கள் படங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும்னு அவர் ஃபேமிலியெல்லாம் அறிமுகப்படுத்தார். அந்த தாய் எவ்வளோ பெரியது, அவ்வளோ பெரிய பூஜாரம் போய்
நான் பூஜா ரூம் என்னை கூட்டிகிட்டு போகணுங்க. நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி ஃபீலிங். அது 2-3 தடவை பார்த்துருக்கேன். 2-3 தடவை ஒரு அந்த அந்த வீட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். எப்பவும் வரும், உங்களுக்கு என்ன வேணும்பார். நான் ஒன்றும் வேணாம் சார், உங்கள் அன்பு போதும்னு. பட் இருந்தால் இல்லைங்க, எங்களெல்லாம் இவ்வளோ ஹாப்பியாக வச்சுட்ருக்கீங்க நீங்கள். எங்கள் ஃபேமிலியே உங்களை பாருங்கள் பார்க்க வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்க ஃபேமிலியை வந்து நிற்கும், பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன். அதுக்கே ஆண்டவனுக்கு நன்றி. இவங்களெல்லாம் ஹாப்பியாக வச்சுக்கிற காரணமாக இருக்கிற எங்கள் படங்கள். அதை வந்து ப்ரொடியூசரு, டைரக்டர்கள் அவங்களுக்கு நன்றி, இவங்களுக்கு நன்றி. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ். அது எங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு மெமரிஸ் தான். எம்ஜிஆர் சாருக்கும் உங்களுடான நட்பு, அவருக்குள்ள அட்வைஸ், அந்த சுவாரஸ்யமான சம்பவம். எம்ஜிஆர் சார் பற்றி எல்லாம் என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரானரி முதலமைச்சர், எக்ஸ்ட்ரானரி அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது போக அவரை நம்ம படம் பார்த்து ரசித்த விதங்கள் தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போது ஜெமினி ஃபிலிம் சேம்பரும் அப்புறமா நம்ம நடிகர் சங்கத்தில் தான் ப்ரொஜெக்டர் சினிமா ப்ரிவ்யூ தியேட்டர்ஸ் இருக்கும். நம்ம படங்கள் பார்க்க வருவார். நான் ஷூட்டிங்கில் இருப்பேன், ப்ரொடியூசர் சொல்லுவார் இன்றைக்கி சிஎம் வந்துட்டுருக்கார் பார்க்க சொல்லிட்டுருக்கார். ஸோ நம்ம படம் பார்த்துட்டு அவர் முடிகிற நேரத்துக்கு வந்துடுவோம், ஏன்னா அங்கே தூரத்தில் இருக்கோம். அவர் படம் பார்த்துட்டு அப்புறம் வந்து மகிழ்ச்சியாக வந்து பக்கத்தில் நின்று நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்துருங்க பேசுவோம் அப்படின்னு போயிடுவார். நமக்கா ஒரே ஹாப்பி. நம்ம வந்து ஸ்கூலு காலேஜ்லேருந்து பார்த்த எம்ஜிஆர் சார், நம்ம பெங்களூரில் அத்தனை படங்கள் அவர் பார்த்து ரசிச்சிருக்கோம். கிரேட், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி அவர் படங்கள் பார்த்தாலே வருது. அவரை பார்க்கும்போதும் வந்து அவர் படங்கள் பார்த்து நாங்கள் அப்படி பார்த்துருக்கோம். பட் அவரை பார்க்கும்போது அவ்வளோ பாசிட்டிவாக எனர்ஜி வரும். மறுநாள் ஷூட்டிங் இருந்தாலும் சிஎம்ஏ கூப்பிட்ருக்காருங்கிறதுனால ப்ரொடியூசரை போயிட்டு வந்துடுங்க சார், காலங்காத்தால் வீட்டுக்கு போவோம். அங்கே அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து படத்தை பற்றி பேசுவார். அதை படத்தை பற்றி அவ்வளோ நல்ல விமர்சனம் பண்ணி பேசுவார். இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது எப்படி பண்ணீங்க, இது நல்லா இருந்துச்சு, அது எப்படி இருந்தீங்க, எவ்வளோ நாள் பண்ணீங்க, அதை கேட்டு ரொம்ப ஹாப்பியாக இன்னும் வேணுமா சாப்பாடுன்னு மாதிரி எல்லாம் பேசுனதுக்கப்புறம் வெளியிலலாம் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அந்த அவங்களுக்கு வேண்டிய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் இருக்கும், சிஎம். பட் இருந்தாலும் நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசுகிறதோ அது இதெல்லாம் இல்லை. பட் பேசி முடிஞ்சு நான் கிளம்புறேன்னா பரவாயில்லைங்க. சில டைமில் காஃபி போதும் கிளம்பி வந்ததும் உண்டு. ஏன்னா வெளியே அத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருப்பாங்க, தமிழ்நாடு சிஎம். அப்போது ரொம்ப நமக்கு பெருமையாக இருக்கும். அதுவே என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் படத்தில் பார்ப்போம் பேசுவோம் அப்படின்னு நமக்கே உள்ளே இருக்கும். மறுபடியும் நல்ல படங்கள் பார்த்து பேசுவார். அவரும் இதே தான் வார்த்தை, உங்களுக்கு என்ன வேணும், என்ன ஒன்றும் வேலை, உங்கள் அன்பு இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரானரி மெமரிஸ் சார். அப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரி ஆட்களோட உட்காந்தோம் பேசணும் அப்படிங்கிறத எங்கள் லைஃப்பில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். அதனால அது எக்ஸ்ட்ரானரி ஃபீல். சிவாஜி சாரோட சிவாஜி சார் நடிப்புல நடிகர் திலகம் சிவாஜி சாருங்கிறது நமக்கு வரும்போதே இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். அவரோட 2-3 படம் நடிச்சிருக்கேன். அவர் வரும்போதே அவரோட படங்கள் பார்த்து, அதே தான் பெங்களூரில் நான் வந்து ஸ்கூலு காலேஜில் பார்த்ததா. அங்கே பெங்களூரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம எல்லா மொழி பசங்களும் அங்கே இருக்கிறதுனால அந்தந்த மொழியில் அந்தந்த வாரம் வர படங்கள் பற்றி பேசுவாங்க. சிவாஜி சார் படம் வரும், நாகேஸ்வரராவ் படம் வருதோ, ராஜேஷ் கண்ணா படம் வருதுன்னு அவங்க சொல்லும்போது எல்லார் படமும் எல்லா பேரும் போய் பார்ப்போம். காலேஜ் கட் அடித்து ஸ்கூல் கட் அடித்து போகிறதே படங்கள் தான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். அப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி அவர் சார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம். அவரை வந்து ஃபஸ்ட்டு அங்கே பார்த்தது ஒரு வீட்டில் கருடா சௌக்கியமாக ஷூட்டிங் டைமில் தான் பார்த்தேன். எனக்கு கையெல்லாம் நடுங்குது அவர் பார்க்கும்போதும். ஏன்னா அவர் நடிக்கிறாருங்கிறது போக நான் அவர் கூட நடிக்கணும். அது அவர் நடிக்கும்போது நான் கால் மேலே கால் போட்டு ஏதோ ஒரு வசனம் போடணும். அந்த வசனம் பேசணுங்கிறது, காலு போட வர மாட்டேங்கிறது, பேசணுங்கிறது ஒரு சின்ன பயம் இருக்கும்ல, தயக்கம். அது இல்லாமல் அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர், பெரிய லெஜெண்டரி பிரகாஷ் ராவ்ங்கிற டைரக்டர் டைரக்டர் எல்லாம் இருந்தார். பட் அவர் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாருங்கிறதா, என்கரேஜ் பண்ணார். ரொம்ப சுலபமாக நடிக்கும் முயற்சி பண்ண, அது நல்லா நடந்ததுங்கிறது உண்மையான விஷயம். ஒவ்வொரு படத்துலையும் அவரோட நடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. அதான் இதெல்லாம் தான் நல்ல விஷயங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம்ன்றது. எனக்கு எம்ஜிஆர் சார் சிஎம்மாக இருந்தாலும் அவர் பார்க்குறதுக்கும் அவரோட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சதாகட்டும், சிவாஜி சாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், சிவாஜி சார் பையனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதாகட்டும், இதுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். சார், ஒரு இடைவெளிக்கு அப்புறம் தான் ஹரா படம் தேர்ந்தெடுத்தீங்க. அந்த இடைவெளிக்கு என்ன காரணம்? நல்ல நீங்க எதிர்பார்க்குற ஒரு கதாபாத்திரமோ அமையாதது தான் காரணமா, இல்லை வேற ஏதாவது ரீசன்?
எதிர்பார்க்குற மாதிரி திரைக்கதை இருக்கிற மாதிரி படங்கள் வராததான் காரணம். ம். நம்ம ஏதோ ஒரு புதுசாக இருக்கிற ஒரு கதை, புதுசுன்னா புத்தம் புதுசு இல்லை, நமக்கு புரிகிற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மேட்டர் தான் வேற மாதிரி கொடுத்தா ஜனங்க பார்ப்பாங்கங்கிறதும் நாங்கள் இப்படி இப்போ நமக்கு பிடிக்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் அழகாக வேற மாதிரி இட்லி கொடுத்தா, வேற மாதிரி தோசை கொடுத்தா, வேற ரெசிபி இல்லை, அது கொடுக்குற விதத்துலேயே நல்லா ஒரு கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பார்க்க வைக்கிற மாதிரி சாப்பிடணும்னு தோன்ற மாதிரி பண்ணுற மாதிரி தான் படங்கள் பற்றியும் நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹாப்பியாக இருப்போங்கிறதா இருக்கு. சார், இந்த கோவிட் அப்போ அந்த கோவிட் வந்தவங்க வந்து ஒரு செல்ஃப் குவாரண்டைன் பண்ணணும்னு இருந்தாங்க. ஸோ நீங்க வந்து இந்த வெயிட்டிங் பீரியடை இது ஒரு செல்ஃப் அனலைசிங் பீரியடா எடுத்துக்கிட்டீங்களா? அனலைசிங் இல்லை, இப்போ படங்கள் அப்பவும் படங்கள் பார்க்கறது ஏன்னா பல வாய்ப்புகள் வந்த போதும் அது தள்ளி வச்சதுக்கான ரீசன் என்ன? இல்லை, ஓப்பனாக நம்ம டேரக்டர்கிட்டயே சொல்லுவேன். அப்போ அந்த வந்த டேரக்டர்கள்கிட்டையும் தயாரிப்பாளர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், தப்பாக நினைக்காதீங்க, அடுத்த படம் பண்ணுவோம், இதில் உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்புவேன். அதில் இந்த ஏன்னா அவரை டிசப்பாயிண்ட் பண்ணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை, ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் எனக்கு நோக்கம். அதனால் கூட்டணியாக ஜெயிக்கணுங்கிறது எனக்கு எப்போவுமே நம்பிக்கை உண்டு. கூட்டணியாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது எனக்கு நம்பிக்கை உண்டு. ஸோ அந்த அந்த மாதிரி ஒன்றும் வரலைங்கிறது தான் இருந்துச்சு. பட் அது டிசப்பாயின்மெண்ட்டும் இல்லை, அனலைஸ் பண்ணுற அளவுக்கும் இல்லை. வரும்போது பார்ப்போம். ஹரா படம் பற்றி ஒவ்வொரு பதிவிலையும் நீங்க குறிப்பிடுற ஒரு வார்த்தை வந்து இந்த படம் உங்களை எந்த விதத்திலையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு மெயின் யூஎஸ்பி என்ன விஷயம் சார் அந்த படத்துல? இல்லை, ஒரு நம்பிக்கை தான். படத்தில் வேண்டிய ஃபைட்ஸோ சாங்ஸோ எமோஷ்னல் இதில் கனெக்ட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அதனாலே அப்படி சொல்லிகிட்ருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு டைட்டில் டீசர்லேருந்து பார்த்தீங்கன்னா மீடியா ஆதரவாகட்டும், ரசிகர்கள் ஆதரவும் நல்லா இருக்குது. 2-3 பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பாடல்களுக்கும் நல்லா இருக்குது. அப்படியே டீசர் ஆகட்டும், ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. அதனால் இந்த படமும் டிசப்பாயிண்ட் பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். சார், உங்களோட லைஃப் கேரியரில் ஷூட்டிங்க்கு பல ஊர்களுக்கு பல வெளிநாடுகளுக்கு பயணப்பட்டாலும் கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு பல வெற்றி படங்களை தயாரித்த கோவை தம்பி கோயம்புத்தூர். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் வர ஹரா படம் ப்ரொடியூசர் வந்து கோவை சேர்ந்தவர் கோவை மோகன்ராஜ். இந்த படம் ஷூட்டிங் நடந்ததும் கோயம்புத்தூர். அந்த கோயம்புத்தூர் மக்களுக்கும் உங்களுக்கும் உண்டான நட்பு இது மட்டும் இல்லை, நீங்கள் இயக்குனர்கள் பேரை சொல்லலை. ஆர் சுந்தரராஜன் அவர்கள் கோயம்புத்தூர், பிடிச்ச இயக்குனர், பிடிச்ச ரைட்டர் அவரும் ஆகட்டும், நம்ம மணிவண்ணன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் நம்ம என்னோட வெற்றிக்கு காரணமாக இருக்கிறவங்கிறது சொல்கிறேன். ஸோ அங்கே மக்கள் பொதுவாகவே ரொம்ப அமைதியாக இருப்பாங்கங்கிறதும், ஊட்டிக்கு போகும்போது அங்கே இறங்கி அவங்களோட பழகின காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக எனக்கு அவ்வளோ ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்க கொடுத்த ஆதரவு மிகப்பெரிய விஷயம். லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், நண்பர்கள் ஆகட்டும், எல்லாமே தே ஹவ் கான் அவுட் ஆஃப் தேர் வே டு ஹெல்ப் ஹரா ஷூட்டிங். ஸோ அதனாலே எனக்கு கோயம்புத்தூர் கொஞ்சம் ஸ்பெஷலாக எப்போவுமே மனசில் இருக்கும். கோவை தம்பி சாருக்கு உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்? கோவை தம்பி சார் சொன்ன மாதிரி கோவையை சேர்ந்தவர், என்னோட நிறைய ஹிட் படங்கள் தயாரித்த ப்ரொடியூசர். பயணங்கள் முடிவதிலே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது அரங்கநாயகம் சார், பொள்ளாச்சி ரத்னமன் சொல்லி இன்னொருத்தர் பேர், இந்த தயாரிப்பாளர் பேர் மறந்துட்டேன், மன்னிக்கும். இந்த 3 பேர் ப்ரொடியூசர்ஸு. கோவை தம்பி சார் வந்து அதை வந்து கரெக்டாக நிர்வாகம் பண்ணி அதுக்கப்புறம் மதர்லேண்ட் பேனர் கேம் அண்டர் கோவை தம்பி சார். அவரோட நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய வெற்றி படங்கள், நிறைய டேரக்டர்ஸ். இளையராஜா சார், இன்ஃபேக்ட் அவர் படத்தில் தான் லக்ஷ்மிகாந்த் பேரலால் மியூசிக்லையும் படம் ஹிட்டெல்லாம் ஆச்சு. எப்போவுமே வெற்றி படங்களோட தயாரிப்பாளர் என்னோட முதலாளிங்கிறத நன்றி கடனாக இருப்பேன். சார், நீங்கள் ஏர்லியாக ஒர்க் பண்ண நிறைய டைரக்டர்ஸ், இப்போது விஜய் ஸ்ரீ, வெங்கட் பிரபு, இந்த இவங்களுக்குள்ள இருக்க என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? குவாலிட்டி ஆகட்டும், நாலேஜ் ஆகட்டும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்டேட் அவர் தான். ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. அவங்க வரும்போதே ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ஸில் வருவாங்க. சொல்கிற விதமாகட்டும், அவங்களோட சூழ்நிலை, அவங்க படிக்கும்போது பழகும்போது நடந்த விஷயங்களை வச்சு அவங்க எப்படி
விஷுவலாக கொண்டு வருவாங்கங்கிறது தான் முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் விஜய் ஸ்ரீ ஆகட்டும், வெங்கட் பிரபு ஆகட்டும், இன்றைக்கி ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனில் எடுத்துகிட்ருக்காங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிஜிட்டல் மோடில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களோட ஃபிட்னஸ் சீக்ரெட்னா என்ன சொல்லுவீங்க? டிசிப்ளின். அதுதான் இப்போ சமீபத்தில் பாக்யராஜ் சார் சொல்லும் போது, சினிமாவில் வந்து பார்ட்டிகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் அந்த எல்லா பார்ட்டிக்கும் கலந்துக்கிற விஷயம் வந்து சினிமாக்குன்னு சில சம்பிரதாயங்கள் இருக்கு, அதில் எதுலையுமே வந்து மோகன் வந்து கலந்துக்க மாட்டாருன்னு சொன்னார். இது ஒரு ரீசனாக இருக்குல்ல? இல்லை, அது ஒரு ரீசன். பட் பொதுவாக ஒரு எதுவுமே டென்ஷனாக தலைக்கு எடுத்துக்கிட்டு ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் காட்ஸ் கிரேஸ், டெஸ்டினி. என்ன சொல்லுதோ அதான் நடக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறவன். இன்னொன்று, பேசிக்கலி மற்றவங்களுக்கு கொஞ்சம் போரு, நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் எக்ஸசைஸு, கொஞ்சம் சாப்பாடு, அதெல்லாம் கண்டினியூஸாக பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி இருக்கிறதுக்கும் என்னோட டிஎன்ஏ, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி, என்னோட மனைவிக்கு நன்றி. தேங்க்யூ. ஃபேன்ஸ் கிட்ட நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? ஆடியன்ஸ் கிட்ட உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், கோ ஆக்டர், ப்ரொடக்ஷன் சைடில் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்திருக்கு? எந்த படத்துக்கு? ஜென்ரலாக ஒன்று, என்னோடய ஃபேன்ஸு ஒரு தரமான படம் கொடுப்பாருங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு எல்லாம். அந்த நம்பிக்கை தான் டிசப்பாயிண்ட் ஆகாதுன்னு ஹரா படத்தை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ப்ரொடக்ஷனில் எப்படியுமே கதையை நோக்கி போகிறதுனால ப்ரொடக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், கதைக்கு என்ன வேணுமோ அந்த செலவு பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இருக்குது, லைவோடு இருக்குங்கிறத படங்கள். சில மலையாளம் படங்கள் எல்லாம் நீங்களே சொல்கிறீங்க, அந்த படங்கள் எல்லாம் ஓடுறதுக்கு காரணம் கொஞ்சம் லைவாக இருக்குது, நம்ம லைஃபுக்கு கிட்டே இருக்குங்கிறது இருக்குது. அந்த மாதிரி படங்களில் நான் கொஞ்சம் விரும்பி நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்கு. நான் நடித்த ஹரா திரைப்படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வருது. இப்போ அவங்க ஆதரவோட பாடல்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. எல்லாரும் ரசித்து வாழ்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படத்தில் அப்பா பொண்ணுங்கிற விஷயம், அந்த எமோஷ்னல் கனெக்டு எல்லாரோட வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்து ரசித்து கடந்து வந்த விஷயங்களை மறுபடியும் நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அவசியமாக நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் எப்பவும் போல உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, உதவி பண்ணிகிட்ருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.